ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு உயிரி தாவரவியலில் செய்முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதுக்குள்ளே போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிமுகம். ஆய்வகம் என்பது கருத்துக்களையும் எண்ணங்களையும் சோதனைகள் மூலம் பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடமாகும். இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. பொதுவான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உயிரியல் தாவரவியல் செயல்முறை மாதிரி வினா. எப்படி வினா கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடு ஏவை இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறி அதற்கான படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகும்போது அந்த ஸ்லைடில் வந்து எதனா ஒரு படம் இருக்கும். அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான 2 காரணங்கள் எழுதி படம் வரையணும். ஸோ இதுதான் இது. கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி பை புகைப்படம் பை விளக்கப்படம் பிஏ இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறு. அதாவது மாதிரி கொடுப்பாங்க, எதனா செடியோட மாதிரி கொடுப்பாங்க, இல்லை எதனா புகைப்படம் காட்டுவாங்க, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மரபியல் கணித செயல்பாடு சிஐ பகுப்பாய்வு செய்க. அதற்குரிய பொருத்தமான காரணங்களை கொடுப்பதன் மூலம் தீர்வு காண்க. இது வந்து கணக்கு கொடுப்பாங்க, இல்லை கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. கொடுக்கப்பட்டுள்ள சோதனை டியின் நோக்கம் செயல்முறை காண்பன அறிவன ஆகியவற்றை எழுதுக. இது என்னென்னு கொடுக்குறாங்களோ அதுக்கு நோக்கங்கள் என்ன இருக்குது, செய்முறை என்னென்ன செய்யணும், என்னென்ன நீங்கள் காண்றீங்க அப்படின்றது எதுனும், அறிவனை என்ன அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றது எதுனும். பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவர பொருள் ஈயை கண்டறிந்து அதன் தாவரவியல் பெயர் பயன்படும் பகுதி மற்றும் பயன்களை குறிப்பிடுக. அவங்க எதனா தாவர பொருள் கொடுப்பாங்க, அது தாவரத்துடைய பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதோட தாவரவியல் பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அது எந்த பகுதியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும், பயன்பாடுகள் என்னென்னன்றதை கொடுக்கணும். ஸோ எதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துட்டாங்க. இனம் கண்டறிதலுக்கு 1/2 மார்க்கு, காரணங்கள் எதுன்னு 2க்கு 1/2 மார்க்கு, படத்துக்கு 1/2 மார்க்கு, பாகம் குறைச்சா 1/2 மார்க்கு, 2 மார்க் கொடுத்துருவாங்க. இனம் கண்டறிதலுக்கு 1/2 மார்க்கு, காரணம் எதுன்னு 2க்கு 1/2 மார்க்கு, 1 மார்க்கு. இனம் கண்டறிதலுக்கார, தீர்வுபை வடிவமைத்தலுக்கார, காரணத்துக்கார, அடுத்து வந்து நோக்கம்கார, செய்முறைக்கார, அட்டவணை காண்பன அறிவனுக்கார 1/2 மார்க்கு. இனம் கண்டறிதல் மற்றும் தாவரவியல் பெயர் இதுக்கு 1/2 மார்க்கு, பயன்படும் பகுதி 1/2 மார்க்கு, பயன் அறிமுகம் 1/2 மார்க்கு, மொத்தம் 7.5 மதிப்பெண், பதிவேடு 1.5 மதிப்பெண், திறன் 1 மதிப்பெண், அதிகபட்சம் 10 மதிப்பெண் கொடுப்பாங்க இதுக்கு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேள்வி எண் 1, கண்ணாடி தகடுகளை தயாரித்தலும் செயல்முறைகளும். கண்ணாடியை தகடை எப்படி செயல்படுத்துவாங்க அந்த மாதிரி. இது வந்து இண்டெக்ஸ் பேஜு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கண்ணாடி தகடை தயாரித்தலும் செயல்முறைகளும், இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்றத எழுதணும். நோக்கம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மகரந்த பையின் குறுக்கு வெட்டு தோற்றம். ஸோ இதில் வந்து கண்டறியும் பண்புகள் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம வந்து எழுதுனா நமக்கு 1/2 மார்க் கொடுப்பாங்க. கண்டறியும் பண்புகள், இந்த படம் வரைஞ்சிட்டு இந்த பாகங்கள் நம்ம குறிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மூடு விதை தாவர சூழலின் நீள்வெட்டு தோற்றம். இதுலையுமே நம்ம வந்து இந்த கண்டறியும் பண்புகள் எழுதணும், இந்த படம் வரைஞ்ச பாகம் குறிக்கணும். அடுத்து அரளி இலையின் குறுக்கு வெட்டு தோற்றம், இதுக்குமே வந்து இங்கே கண்டறியும் பண்புகள் எழுதி பாருங்கள், அதை எழுதிட்டு இந்த படம் வரைஞ்சி பாகம் குறிக்கணும். அடுத்து வந்து வேறுபட்ட காரணிகளின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களின் தகவமைப்பு. இதில் காற்று மூலம் மகரந்த சேர்க்கை இதில் நடக்குது அப்படின்றது, அதை கண்டறியும் பண்புகள் இருக்குது, படம் வரையணும், பாகம் குறிக்கணும். அடுத்து பூச்சி மகரந்த சேர்க்கை, அடுத்து இருவிதழை விதை, அதில் வந்து என்னென்ன கண்டறியும் இது படம் பாகம் இதெல்லாம் பண்ணணும். கோலை நகலாக்க தாங்கி கடத்தி, இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டறியும் பண்புகள் அந்த படமோடு முடிச்சுக்கலாம். ஒரு சில இதுக்கெலாம் சம் போடுற மாதிரி வரும், இதுக்கும் கண்டறியும் பண்புகள் இதுன்னு வச்சுக்கலாம். சூழல் பிரமிடுகள், எண்ணிக்கை பிரமிடு, இதை கண்டறியும் படம் அதோட முடிச்சுக்கலாம். இதுவும் படத்தோடு முடிச்சுக்கலாம். இது கணித செயல்பாடு கொடுத்துட்டாங்க பாருங்க. மென்டலின் ஒரு பண்பு கலப்பு மெய்ப்பித்தல், இதுக்கு வந்து நம்ம சம் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு நோக்கம் என்னென்னு எழுதணும், கொள்கை எழுதணும், தேவையான பொருட்கள் எழுதணும், செய்முறை எழுதணும், இந்த படம் வரைஞ்சி காட்டணும். அதுக்கப்புறம் வந்து காண்பனை, இந்த அட்டவணை ஃபில் பண்ணணும். காண்பனை அறிவனை என்னன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க, பட் இந்த காண்பனைக்கு நம்ம கால்குலேஷன் போட்டு போடணும், அப்போ தான் நமக்கு மார்க் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மென்டலை இருபண்பு கலப்பு விகிதம். ஸோ இருபண்பு கலப்பு அதுவுமே அதுதான், கொள்கை, தேவையானது, செய்முறை, காண்பனை, அறிவனை இதெல்லாமே கொடுக்கணும். அடுத்து ஆற்றல் ஓட்டம் மற்றும் 10 விழுக்காடு விதி, ஆற்றல் ஓட்டம் மற்றும் 10 விழுக்காட்டு விதி, நோக்கம், தேவையானது எல்லாமே கொடுக்கணும். இந்த படம்லாம் வரைஞ்சி காட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சூழல் சதுரம்,
அதுக்குமே நம்ம வந்து செய்முறை எல்லாமே ஃபுல்லாகவே கொடுக்கணும். அப்புறம் இந்த சம்மு போட்டு காட்டணும். அனைத்து சூழலின் சதவீதத்தையும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் பிறழ்ச்சி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வரைஞ்சி இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதான் எல்லாமே மேக்ஸிமம் படம் வரைஞ்சி பாகங்கள் எல்லாத்தையும் குறிக்கணும். ஒரு சில இதுக்கு மட்டும் நம்ம சம் போடுற மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கண்ணாடி தகட்டின் மீது மகரம் துகள்கள் முளைத்தலை கண்டறிதல். இதுக்கு வந்து இந்த படம் இதில் வந்து கீழே லாஸ்ட்டாக இருக்க படம் வரையணும். 3 படமே வரைஞ்சா கூட நல்லது தான். அது செய்முறை, காண்பன, அறிவன எல்லாமே எழுதணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்டிக்கல் பொறுத்தவரைக்கும் இதுதான் இருக்கும். நீங்கள் வந்து அதான் அந்த கொஸ்டின் இதில் கொடுத்துருந்தாங்களே, அதே போல் வந்து நீங்கள் எதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துட்டு அதை மட்டும் எழுதினா போதும். எல்லாத்தையும் நீங்கள் படித்து எழுதணும்னு அவசியம் இல்லை. அதேமாரி வந்து ப்ராக்டிக்கல் உங்களை செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு காட்டுங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் முன்னாடியே வந்து ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து லேபுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போய் சொல்லி கொடுத்ததில்ல. ஸோ உங்களுக்காச்சும் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ எதுக்கு எவ்வளோ மார்க்கு, இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு, காரணங்களுக்கு வந்து அரை மார்க்கு, படத்துக்கு அரை மார்க்கு, பாகத்துக்கு அரை மார்க்கு, இதை பார்த்துக்குங்க. அடுத்து இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு, காரணத்துக்கு அரை மார்க்கு தான். இனம் கண்டறிதலுக்கு தீர்வு வடிவமைத்தலுக்கு அரை மார்க் கொடுத்துருக்காங்க. இல்லை நோக்கத்துக்காக செய்முறை, அட்டவணை, காண்பன அறிவனுக்கு அரை மார்க்கு, இனம் கண்டறிதல் மற்றும் தாவரவியல் பெயருக்கு அரை மார்க்கு, பயன்படும் பகுதிக்கு அரை மார்க்கு, பயனுக்கு அரை மார்க்கு, இவ்வளோ தான் மொத்தமாக கொடுக்குறாங்க. அடுத்து ரெக்கார்டுக்கு ஒரு 1.5 மார்க்கு, திறன் அவங்க வந்து கொஷின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் பொறுத்து இந்த 1 மார்க் போடுவாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் ஆன்சர் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் கூட படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது இப்படி தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு கொஷின் கொடுப்பாங்க. அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க, இல்லை மாதிரி படம் கொடுப்பாங்க, இல்லைனா அந்த பொருளையே கொடுப்பாங்க. கொடுத்து அதை இனம் கண்டறிய சொல்லிவிட்டு அதில் என்னென்ன நீங்கள் பார்த்தீங்க, செய்முறை என்ன, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல். ஸோ நம்ம வந்து இது வரைக்குமே வந்து ஃபுல் லெசன்ஸ் 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் 1வது பாடத்துலேருந்து 10வது பாடம் வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய காம்பினேஷனில் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கோம், 2 லெசனாக போட்டிருக்கோம், 3 லெசனாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 5 லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம், லாஸ்ட்டில் 5 லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம். இந்த வீடியோவை சேர்த்து கூட மொத்தமாக 14 லெசன்லேருந்து செய்முறை வரைக்கும் மொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம். ஒரு 3 ஹவர்ஸ் வரும் மொத்தமாக. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே புரிஞ்சிடும். நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேறு என்ன கொஷின்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் அதில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய வேறு எதனா கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க பாடம் 8 சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். சுற்றுச்சூழலில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், இதில் வந்து கற்றல் நோக்கங்கள் படிச்சுக்கங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துங்க. இங்கே அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது படிச்சுங்க. நான் எல்லாத்துலேயுமே அறிமுகம் படிக்க சொல்லுவேன், ஏன்னா அறிமுகம் படித்தா உங்களுக்கு பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து செயல்பாடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து செயல்பாடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தீவிர மக்கள் தொகை அதிகரிப்பால் உணவுப் பொருட்கள், நார்கள், எரிபொருட்கள் போன்றவற்றின் தேவை அதிகரிக்கிறது அப்படின்றது இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. மக்கள் தொகை அதிகரிப்பால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். 1 மார்க்கில் நிறைய கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பசுமை இல்ல விளைவுகள் புவி வெப்பமடைதல். ஸோ இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது ரொம்ப எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமை விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இது மொத்தமாக படிச்சுக்கங்க. 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க. மேகங்கள் மற்றும்
இந்த உங்களுக்கு தெரியுமான்ற பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. அது ரொம்ப முக்கியம். அது வந்து 1 மார்க்லாம் அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து புவி வெப்பமடைதலின் விளைவுகள். இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். புவி வெப்பமயமாதலின் விளைவுகள் அப்படின்றது 3 பாயிண்டட் குடுத்துருப்பாங்க. பசுமை இல்ல வாழ்வுக்கு வெளியிடும் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வெளியிடுதுன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. கார்பன், மீத்தேன், நைட்ரஜன் ஆக்சைடு அந்த மாரி 3 இது வெளியிடுது. ஸோ இந்த 3மே வந்து தனித்தனியா 3 மார்க்ஸில் கேட்பாங்க. பசுமையில் வாழ்வுக்குள் வெளியிடும் மூலங்கள் அப்படின்றத கேட்டாங்க மொத்தமா கேட்டாங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள். என்னென்ன வழிமுறைகள்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இது வந்து 3 மார்க் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஓசோன் குறைத்தல். இந்த ஓசோன் குறைத்தல பார்த்துக்கங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதுல வந்து அதிகமா 1 மார்க்ஸ் நெறைய கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இருக்கு. செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். இத இது பண்ணிக்கங்க. இது 1 மார்க்ல கேட்க நெறைய சான்ஸ் இருக்கு. இந்த ஓசோன் படத்துல வந்து நெறைய 1 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஓசோன் படலம் பத்தி பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஓசோன் கு குறைதலின் விளைவுகள். ஸோ ஓசோன் சிதைவுன்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஓசோன் குறைவு. குறைவு அப்படின்னா வந்து அதோட கனம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அததான் ஓசோன் குறைதலின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இத பார்த்துக்கங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வேளாண் காடுகள். வேளாண் காடுகள் வந்து 2 மார்க் கேட்பாங்க. வேளாண் காடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்துங்க. வேளாண் காடுகளின் நன்மைகள். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அத பார்த்துக்கங்க. வேளாண் காடுகளின் நன்மைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து நிலை நிலையந்த வனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு காடுகளை புனரமைத்தல் அப்படின்றதுல உயிரி வேலி மற்றும் புரத வங்கி, உயிரி வேலி மற்றும் காப்பரான தீவன மரங்கள் இதெல்லாம் வந்து குடுப்பாங்க. இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. தனித்தனியா கேட்பாங்க 2யுமே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சமூக காடுகள். சமூக காடுகள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ சமூக காடுகளையும் பார்த்துக்கங்க. அந்த சமூக காடுகளுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதில் வந்து வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள். அடுத்து வந்து காடழிப்பு. காடழிப்புல வந்து காடழிப்பின் காடு அழிப்பதற்கான காரணங்கள் 3 மார்க் கொஸ்டின். காடு அழிப்பு அப்படின்னா என்னன்றது 2 மார்க் கொஸ்டின். அப்புறம் வந்து காடு அழிப்பின் விளைவுகள் நெக்ஸ்ட் பக்கத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. காடு அழிப்பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ அத பார்த்துங்க. புதிய காடு வளர்த்தல். இந்த புதிய காடு வளத்தின் நோக்கங்கள் இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அத பார்த்துங்க. அப்புறம் வந்து ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு தாவரங்கள். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா, 1, 2 ஸோ 2 தாவரங்கள் இருக்கு. ஸோ 2 தாவரமே பார்த்துக்கங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு. பாதுகாப்புல அந்த அளவுக்கு எதுவும் பெருசா இல்ல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 199 பக்கம் டைரக்ட்டா வந்துருங்க. 191வது பக்கத்துல கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்கு. கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு என்பது வளிமண்டலத்தில் அப்படின்றது வந்து இங்க எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாருங்க. இது வரைக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அத பார்த்துங்க. அடுத்து வந்து மேல கார்பன் சேமிப்பு குடுத்துருப்பாங்க. கார்பன் சேமிப்புனா என்ன அப்படின்றத பார்த்துக்கங்க. அடுத்து வந்து கார்பன் வழித்தடம் அதுவுமே பார்த்துக்கங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. அது என்ன அப்படின்னா, வழித்தடத்தை குறைக்கும் கீழ்காணும் முறைகளை பின்பற்றலாம். உள்நாட்டில் விளையும் கனிகள் மற்றும் உற்பத்தியாகும் பொருட்களை உண்ணுதல். என்னென்னலாம் பண்ணி வழித்தடத்தினை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து மழைநீர் சேகரிப்பு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் இந்த மழைநீர் சேகரிப்பு. மழைநீர் சேகரிப்பின் சுற்றுச்சூழல் பயன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஏரிகளின் முக்கியத்துவமும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதுவுமே பார்த்துக்கங்க. அடுத்து வந்து சுற்றுச்சூழலை தக்க மதிப்பீடு. அதில வந்து சமூகத்திற்கு சுற்றுச்சூழல் தக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் நன்மைகள் இருக்கு பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். இது பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உயிரின பன்மத்தாக்க மதிப்பீட்டு பயன்கள். இந்த பயன்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து புவியியல்சார் தகவல் அமைப்பு. புவியியல்சார் தகவல் அமைப்புல வந்து இந்த புவியியல்சார் தகவல் அமைப்பின் முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரே ஒரு சின்ன இது இருக்கு. சிறப்பு பண்புகள்.
சிறப்பு பயன்கள் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். இது எல்லாமே பார்த்துங்க. அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துருச்சு. பாடம் சுருக்கம்ல இந்த பாடம் ஃபுல்லா நம்ம என்ன படிச்சோம் அப்படின்றத குடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாருங்க. நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு. இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அத கிளியர் பண்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேற எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்க.